வரவிரசை சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறவினவே புளித்த மோரும் அன்று. இன்னைக்கு வரவர பீஸாவும் வலுவலு சீஸும் முழுவினவே புளித்து போன மயோனிஸ் சாஸும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதுல இந்த மயோனிஸ் சாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபேட் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் நினைக்கிறோம் உணவுகள், துரித உணவுகள் எடுத்தா பாதிப்புகள் வரும் அப்படின்ட்டு. ஆனா அதுல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபேட் பத்தி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல இந்த மயோனிஸ் சாஸ் இது போன்ற உணவுப் பொருட்கள், துரித உணவுப் பொருட்கள் உடல்ல ரத்தத்துல டிரான்ஸ்ஃபேட் லெவல் அதிகரிக்கலாம். இது என்ன கொடுக்கும் அப்படின்னா இரத்த குழாய்களில் கொழுப்பை அடைக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை இது உருவாக்கி தரும். இதை நம்ம குழந்தைகள் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படின்னா இந்த மயோனிஸ் சாஸ் அப்படின்ற பெயர் எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா 25 வயசுல. என்னுடைய பெற்றோருக்கு, அதாவது முந்தைய தலைமுறைக்கு எப்போ தெரிஞ்சிருக்கும்? இப்போ 60-65 வயசுல தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு, குழந்தைக்கு, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு 3 வயதுல இருந்தே மயோனிஸ் சாஸ்னா என்னன்னு தெரியும். அப்போ யாருக்கு பாதிப்பு அதிகம்? சென்ற தலைமுறையினருக்கா, எனக்கா, அல்லது அடுத்த தலைமுறையினருக்கா?